எங்க ஊர் நம்ம திருவிழா. இந்த வீடியோல சில பல கருத்துக்கள் இருக்கும். பிடிச்சா கிளங்க, பிடிக்கலாம் பிடிச்சுக்கோங்க. ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேவுக்குள் எங்க ஊர் திருவிழா பத்தி சொல்றேன் வாங்க. சேலம் ஜாரிக்கொண்டலாம்பட்டியில இருக்கிற மாரியம்மன் கோயில கம்பம் போட்டதுக்கு அப்புறம் பக்தர்கள் எல்லாரும் பூஜைக்கு கொடுத்து பிரசாதம் தருவாங்க. அது ஸ்ரீ மாரியம்மனுக்கும் சரி ஸ்ரீ காளியம்மனுக்கும் சரி பூஜை கொடுத்து பிரசாதம் தருவோம். காலங்காலமா மாரியம்மனுக்கு கம்பம் போட்ட அடுத்த நாள்ல இருந்து டெய்லியும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி கொண்டலாம்பட்டி சாமாயஸ்லாம் திரு வீதி உலா கூட்டிட்டு வருவோம். மாரியம்மனுக்கு எப்படி கம்பம் போடுறோமோ அதே மாதிரி காளியம்மனுக்கும் பூக்கொடி ஏத்துவோம். அன்னைக்கு மட்டும் சாமி திரு வீதி உலா வராது. நான் ஒரு நாள் மட்டும் ஊர்வலம் போலான்னு சொல்லிட்டு போனேன். அது என்ன ஊர்வலம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வகர்மா ஆச்சாரியர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களோட ஊர்வலம். அதுல என்னோட நண்பன் இன்வைட் பண்ணதுனால அந்த ஊர்வலத்துல கலந்துக்கிட்டோம். அதனால அவங்க கல்லூரி நண்பர்ஸையும் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்தாங்க. நம்ம ஊரை நாம தான் சுத்தி காட்டணும். நானும் என் நண்பனும் நம்ம ஊர்கள் பத்தி சொன்னோம். எங்க ஊர்ல திருவிழா இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் சொன்னோம். அவங்களும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அன்னைக்கு ஒரு நாள் மாரியம்மனுக்கு கம்பம் போட்ட அடுத்த நாள்ல இருந்து டெய்லியும் கோயில் வாசல்ல கம்பாட்டம் ஆடுவாங்க. இதுவும் காளியம்மனுக்கு பூக்கொடி ஏத்துற அன்னைக்கு கம்பாட்டத்துக்கு லீவு. ஃபோக்ஸ், நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். சாமி திரு வீதி உலா வரப்போ இந்த மீச வச்ச ஐயா தான் வண்டி ஓட்டிட்டு சாமியை கூட்டிட்டு வருவாங்க. வருஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சவ ஊர்வலம் நடக்கும். அதாவது இந்த வருஷம் எலெக்ஷன்னால இல்லன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த வீடியோ வேணும்னா, எதுக்காக அந்த மாதிரி சவ ஊர்வல நிகழ்ச்சி பண்றாங்கன்னு தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை நான் எடுத்து போஸ்ட் போடுறேன். ஏப்ரல் 8ஆம் தேதி காளியம்மனுக்கு பூ மிதிக்கிற விழா, ஏப்ரல் 9ஆம் தேதி மாரியம்மனுக்கு அளவு குத்தும் விழா. அந்த வீடியோலாம் எடுத்து நான் அந்த திருவிழா பத்தி சொல்றனோ இல்லையோ, திருவிழா எதற்காகன்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். அதுல நான் சொல்ல போறது ஏகப்பட்ட பல விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, என் மனசுல இருக்கிறது சொல்ல போறேன். ஏன்னா அதுதான் உண்மை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சாமி ஊர்வலம் வரும்போது எதுக்குதான் இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வந்து ஆர்ன் அடிச்சு சாகுறானுங்களோ தெரியல. பேசிக்காவே ஒரு அறிவு வேணுங்க. இந்த மாதிரி கூட்டமா இருக்கு, அந்த இடத்துல சாமி ஊர்வலம் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல வண்டியை விட்டு ஓட்டிட்டு இருக்கானா அவன் என்ன நினைப்புல விட்டு ஓட்டுறான்னு தெரியல. இதே போல வண்டி நடுவுல விட்டு ஓட்டுற நீங்களாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி திருத்திக்குங்க. அறிவு வேணும் உங்களுக்கு. அப்படி அன்னைக்கு செவ்வாப்பேட்டைக்கு மயான கொலைக்கு போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா எமர்ஜென்சி லைட் எல்லாம் போட்டு வராங்க. அப்போ ஒரு பையன் டவுசர் போட்டு நின்னுட்டு வண்டி வர்றது தெரிஞ்சே அவன் டான்ஸ் ஆடுறான். நடுவில் நின்னுட்டு அவங்களும் ஆர்ன் அடிக்கிறாங்க. அவங்க வேகமா வராங்க, அப்பயும் நின்று டான்ஸ் ஆடுறான். அவன் எந்த நினைப்புல ஆடுறான் இல்ல எதுக்காக ஆடுறான், அது எப்படி தோணுதுன்னே தெரியல அவங்களுக்குலாம். ஒரு ரேல் 3 நிமிஷம். ஆனா அந்த திருவிழா பத்தி சொல்றதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா சில பல உண்மையான கருத்துக்கள் சொல்றதுக்கே டைம் சரியா போயிருது. இதுல எப்படி நான் திருவிழா பத்தி சொல்றது? சரி ஃபோக்ஸ், நீங்களும் எங்க ஊர் திருவிழால கலந்துக்குங்க. ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர், ஸ்ரீ முனியப்பனோட அருளை நீங்களும் பெற்று உங்க ஃபேமிலியோட நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாருமே வாங்க எங்க ஊர் திருவிழா.